அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவியல் ஆய்வு என்பது 3 தளங்களில் நடக்கிறது என்று சொல்லலாம். ஒன்று பூமிக்கு மேலே, இன்னொன்று பூமிக்கு உள்ளே, மூன்றாவது பூமிக்கு வெளியே. இந்த பூமிக்கு வெளியில் நடக்கிற ஆய்வைத்தான் நாம் வானியல் ஆய்வு என்று சொல்லுகிறோம். அதை அஸ்ட்ரானமி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இன்றைக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்கிற அந்த வான் இயற்பியல் என்பது மிக விரிவாக உலகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கல்வியாக இருக்கிறது. இதில் பூமியின் தளத்தில் எத்தனையோ ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பூமிக்குள்ளே அதை நாம் ஜியாலஜி, புவியியல் என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் பூமிக்கு வெளியில் நடக்கிற ஆய்வு இன்றைக்கு எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் எத்தனையோ விதமான இந்த கோள்கள், பிளானட், கிரகங்களும் இருக்கின்றன. எனவே நம் பூமிக்கு வெளியிலே வேறு என்னென்ன உலகம் இருக்கிறது, பூமியைப் போல இன்னும் எத்தனை பூமிகள் இருக்கின்றன, எத்தனை சூரியன்கள் இருக்கின்றன. நாம் ஒரே ஒரு கதிரவன் தான் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை, பல கதிரவன்கள் இருக்கின்றன. இந்த ஒரு கதிரவனை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை தான் நாம் சோலார் ஃபேமிலி, ஒரு சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். இந்த சூரிய குடும்பத்தில் செவ்வாய் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, மிகப்பெரிய கோள் ஆன வியாழன் இருக்கிறது. ஆனால் நமக்கு மிக அருகில் இருப்பது சந்திரன் தான். அதைத்தான் நாம் திங்கள் என்று சொல்லுகிறோம். அது சரியாக சொல்ல வேண்டுமானால் நிலா என்பது இன்னொரு கோள் அல்ல, அது பூமியினுடைய துணைக்கோள், சேட்டலைட் என்று அதற்கு பெயர். இப்படி சனி கிரகத்திற்கு போனால் அங்கே ஏராளமான துணைக்கோள்கள், ஏறத்தாழ 64 சந்திரன்கள் இருக்கின்றன என்கிறார்கள். ஒருவேளை நாம் சனி கோளில் நின்று பார்த்தால் ஒரு முழு பௌர்ணமி இரவில் வானத்தில் 64 நிலாக்கள் தெரியக்கூடும். பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான், அது சந்திரன். அந்த சந்திரனை, அதுதான் பூமிக்கு மற்ற எல்லா கோள்களையும் விட பூமிக்கு அருகில் இருப்பது. அதை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்பதுதான் 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய முதல் வானியல் ஆராய்ச்சியினுடைய விளைவு. அதற்கான முயற்சிகளில் உலக நாடுகள் பலவும் முயற்சி செய்தன. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அதில் கடும் போட்டி நிலவிற்று. வானத்திலே நடந்ததில் முதலாக யார், அது வாலண்டினா என்றாலும் கூட, நிலவில் போய் கால் வைத்தது யார் என்றால் அது அமெரிக்காவிலே தான் நடைபெற்றது. 1969 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆடின், எல்டின், காலின்ஸ் என்கிற 3 பேரும் விண்வெளிக்கு போய் சந்திரனில் இறங்கினார்கள். முதலாக காலை பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். காலின்ஸ் அந்த விண்வெளியிலேயே, அந்த ராக்கெட் என்கிற ஏவுகணையிலேயே இருந்தார். எனவே நீல் ஆம்ஸ்ட்ராங், அதாவது மனிதர்களினுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த நிலவில் கால் வைத்த நாள் 69 ஜூலை 20. அதற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்கிற பெயர்கள் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டன. மொழி கடந்து, இனம் கடந்து, நாட்டின் எல்லை கடந்து ஆம்ஸ்ட்ராங் என்கிற பெயர் உலகமெல்லாம் பரவிட்டு, இல்லை ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போகவே இல்லை என்று மறுத்து சொன்ன சில நாடுகளும் பிற்காலத்தில் இருந்தன. இருப்பினும் கூட நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் முதலாக ஒரு மனிதனாக போய் கால் வைத்த நாள் என்று இன்றைக்கும் அது குறிப்பிடப்படுகிறது. இது அறிவியல் ஆய்வில், குறிப்பாக வான் அறிவியல் ஆய்வில் இது இன்னொரு மைல்கல் என்று சொல்ல வேண்டும். யாரும் எண்ணி இருக்க முடியாது. நாம் இங்கே இருந்து பார்க்கிற போது நிலா என்பது ஒரு அழகு பொருளாகத்தான் நமக்கு பட்டது. நிலா இங்கே வா வா என்றெல்லாம் பாடிக்கொண்டிருந்த காலங்கள் மாறி நிலாவுக்கு வா வா என்று சொல்லுகிற கட்டத்தை 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாம் அடைந்தோம். இப்போதும் தொடர்ந்து அந்த ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது செவ்வாய்க்கோளுக்கு போகிற முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பெரிய அறிவியல் ஆய்வின் தொடக்கமாக இந்த ஜூலை 20 என்கிற நாளை குறிக்கலாம். மனிதன் இந்த பூமி பந்திலிருந்து வெளியே வந்து அருகில் இருக்கிற ஒரு துணைக்கோளான சந்திரனில் கால் வைத்த நாள் அந்த ஜூலை 20.